கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநின்றவூர் டு தாமரைபாக்கம் அதர் ஹில்ஸ் போகிற ரூட்டு. திருநின்றவூர்லேருந்து பெரியபாளையம் போகிற ரோடு இது. இந்த ரோட்டில் பைபாஸ் ரோடு எக்ஸ்டென்ஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க. நடுவுலையும் பாருங்கள் அந்த பார்ட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த பக்கமும் ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க, இந்த பக்கமும் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரண்டேஜ் இந்த ஃபென்ஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜ் வந்துட்டு 60 அடி ஃப்ரண்டேஜ். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி ஃப்ரண்டேஜ். பேக்கில் வந்து ஒரு 85. பின்னாடி வந்து பெருசாகுது போயிட்டு. நம்ம இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ட்ரோன் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரோனில் நீங்கள் அந்த கார்னர் வரும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து மேலேருந்து பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. பட் இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. வாங்க ட்ரோன் வியூ பார்த்துட்டு வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. பஸ் ஸ்டாப் இங்கே தான். இங்கேயே பஸ் ஸ்டாப்பு. ஸ்கூல் வேன் வந்து நிற்கிது பாருங்கள். ஸ்கூல் வேன் நிற்கிது. இங்கே தான் பஸ் ஸ்டாப் இது. இது அப்படியே கவர்மெண்ட்டோட பஸ் ஸ்டாப்பிங் வந்து இங்கே இருக்குது. ஸ்டாப்பிங்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் போகிறது, காஃபி ஷாப்பு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு எல்லாத்தையுமே சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நிறைய கமர்ஷியல்ஸ் இந்த ரூட்டில் இருக்குது. எப்பயுமே ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி எப்பயுமே வேல்யூ எப்பயுமே அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஃபியூச்சரில் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சினாலும் இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்லாவே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. பட் என்னென்னா ரோடை விட ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பள்ளத்தில் இருக்குது. ரோடை விட ஒரு 5 அடி பள்ளத்தில் தான் இருக்குது. நான் உள்ளே இறங்கி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரோடு வந்து நின்று பார்த்தா தான் அந்த ரோடோட வியூ வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பள்ளத்தில் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ரோடு ஓரத்தில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும் அப்படின்ட்டு. மேபி ஃபியூச்சரில் மைனஸும் இருக்கும் உங்களுக்கு. இப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள், நான் ரோட்டில் நிற்கிறேன். ரோடு தெரியல பாருங்கள், மேலே போகிற வண்டி தான் தெரியுது உங்களுக்கு. கிட்டத்தட்ட 4லேருந்து 5 அடி வரைக்கும் பள்ளம் இருக்குது. 4 அடிலேருந்து 5 அடி வரைக்கும் பள்ளம் இருக்குது. ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே ரோட்டில் வந்து இந்த புளிய மரம், நாவல் மரம் இதெல்லாம் வைப்பாங்க. கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வரைக்குமே உங்களுக்கு ரோடு வரும். இது புளிய மரம் வச்சுருக்காங்க 2 இது. இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக ப்ராப்பராக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு காம்பவுண்ட் இருக்குது. நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம கட்டும்போது ஒரு பக்கம் காம்பவுண்ட் நம்ம கட்ட தேவையில்லை. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எப்பயுமே வந்து ரோடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இதுக்கு மேலே கண்டிப்பாக இதில் வில்லேஜில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபியூச்சரில் மேபி ஒரு 15-20 வருஷத்துக்கு கழிச்சு வேணால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இப்போ வந்து
புளிய மரம் சின்ன கண்ணை வச்சுருக்காங்க. அது வளர்கிறதுக்கே 10 வருஷம் ஆகிடும் பெருசாகிறதுக்கு. அதனால் 10 வருஷத்துக்கு எதுவும் ரோடு எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, நம்ம ப்ரைஸ் பார்ட்டுக்கு வரும். இது டோட்டல் லேண்ட் வந்து நான் இன்னும் சொல்லலை. டோட்டல் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11,237 ஸ்கொயர் ஃபீட்டு, கிட்டத்தட்ட 25 சென்ட் வந்துடும். 11,237 ஸ்கொயர் ஃபீட்டு, 60 அடி ஃப்ரண்டேஜ். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 157, ஒரு பக்கம் 154, கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது. டோட்டலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.49 crore வருது. 4.49 crore வருது. ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4,000 வருது உங்களுக்கு. 4,000 ஸ்கொயர் ஃபீட்டு. சென்ட்டு 16-17 லட்ச ரூபா சம்திங் வரும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் உடனே வந்து ஏதாவது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டணும் அப்படின்னா அதுக்கும் வந்து சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணாங்க. நான் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.